ரைட் 11th பாட்னில லாஸ்ட் லெசன் பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட். என்னம்மா இல்லையா? இல்லையே, வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. சரிம்மா, லாஸ்ட் லெசன் அது பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட் தான். சரியா? இதுதான் கரண்ட் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் இதான் லாஸ்ட் லெசன். வேற ஏதாவது லெசன் இருக்குதா? இல்ல இல்ல, அவ்வளவுதான். சரிப்பா, இப்போ பிளான் growth தாவரங்களோட வளர்ச்சி. சரிங்களா? வளர்ச்சி ஏன் நடக்குது? வளர்ச்சி ஏன் நடக்கணும்? growth ஏன் நடக்கணும்? growth வளர்ந்தா மரமா வளருது. மரமா ஏன் வளரணும்? மரமா ஏன் வளரணும்? கனி தரணும். என்ன சொன்னீங்க? மரமா ஏன் வளரணும்? ஃப்ரூட் வரணும். ஏன் ஃப்ரூட் வரணும்? ஓ, நம்ம சாப்பிட்றதுக்கா? ஃப்ரூட் ஏன் வரணும்? சீடை கொடுக்கணும். போட்டோசிந்தசிஸ் நடக்குது, நடந்தா தான் அது பெரிய மரமா மாறுது. ரைட். growth நடந்தா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சரியா இல்லையா? பிளான்ட்ல எந்த ஆர்கனிசமும் இருந்தா ஃபர்ஸ்ட் growth டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல தான் அது எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் growth நடந்தா ஆட்டோமேட்டிக்கா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். ரீப்ரொடக்ஷன் நடந்தா யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகும். மறுபடியும் growth நடக்கும், மறுபடியும் டெவலப்மெண்ட் நடக்கும். இதான் நடக்கும். சரியா? ரைட். அப்ப பிளான் growth அண்ட் டெவலப்மெண்ட்ல நீங்க என்னென்னலாம் படிக்க போறீங்க அப்படின்னா, growthனா என்ன, வளர்ச்சி அப்படின்னா எதை சொல்றீங்க? ரைட்டா? யூனிசெல்லார் ஆர்கனிசத்துல எந்த மாதிரியான growth இருக்கும், மல்டி செல்லார் ஆர்கனிசத்துல எந்த மாதிரியான growth இருக்கும், ஒரு செல் உயிரினம் எப்படி வளருது அல்லது பல செல் உயிரினம் எப்படி வளருது, இதெல்லாம் சின்ன வயசுலயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ரைட். அதுக்கப்புறம் டிஃபரன்சியேஷன், வேறுபாடு அடைதல் அப்படின்னா என்ன, டி டிஃபரன்சியேஷன் அண்ட் ரீ டிஃபரன்சியேஷன், வேறுபாடு நிலை திரிதல், மறு வேறுபாடு அடைதல் அப்படின்னா என்ன. சரியா? எப்படி ஒரு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்ன பர்மனன்ட் டிஷ்யூவா மாறுது, அதுக்கு பேரு டிஃபரன்சியேஷன் சொல்லுவோம். புரியுதா? இதெல்லாம் பத்தி டிஷ்யூ கல்ச்சர்ல நம்ம அதை பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்னா என்ன சார்? growth நடந்துச்சு, அடுத்தது பிளான்ட்ல டெவலப்மெண்ட், வளர்ச்சி ஆக்கம்னு தமிழ்ல சொல்றோம். அப்படின்னா என்ன, அதை பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது பிளான்ட் growth ரெகுலேட்டர், தாவர வளர்ச்சி ஒழுங்குபடுத்தி, அதாவது பிளான்டோடைய growth ரெகுலேட் பண்றது. ரெகுலேட்னா மேபி அது ப்ரொமோட்டும் பண்ணலாம் ஆர் இன்ஹிபிட்டும் பண்ணலாம். வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் அல்லது தடை செய்யலாம். அதுக்கு பேர் தான் ரெகுலேட்டர்னு அர்த்தம். புரியுதா? ரெகுலேட்டர்னா ஃபேன் நீ இன்க்ரீஸும் பண்ணலாம், ரெகுலேட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வளர்ச்சியை ஊக்கவும் வைக்கலாம், அடக்கவும் வைக்கலாம். சரியா? அவ்வளவுதான். இதை தான் இந்த லெசன்ல நீங்க பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை நீங்க பார்க்கலாமா? சரி, பாரு. You have already studied the organization of flowering plants in chapter 5. chapter 5 என்ன சாப்டர்? மார்பாலஜி, அனாட்டமியா? சரிப்பா, ஆர்கனைசேஷன் ஆஃப் எ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சரியா? அந்த பூக்கும் தாவரங்களுடைய ஆர்கனைசேஷனை பத்தி ஆல்ரெடி சாப்டர் 5ல படிச்சிருப்பீங்க. மார்பாலஜியா? சரிப்பா, ஓகே. Have you ever thought about where and how the structures like roots, stems, leaves, flowers, fruits and seeds arise and that do in an orderly sequence? அதாவது இதெல்லாம் நீங்க படிச்சீங்க, மார்பாலஜி படிச்சீங்க. எங்கிருந்து வேர் வருது, எங்கிருந்து தண்டு வருது, ஃப்ளவர் எங்கிருந்து வருது, ஃப்ரூட் எங்கிருந்து வருது, இதெல்லாம் ஒரு ஆர்டரா நடக்குதா? ஃபர்ஸ்ட் ஒரு சீடு growth ஆகும்போது முதல்ல வேர் தான் வரும், வேர் வளர்ந்த பிறகுதான் தண்டு வரும். அப்படிதான் வருதா? எப்படி வருது? வரலன்னா எப்படி வருதுன்னு சொல்லுமா? ஐயோ, தலையாட்டுன்னு தப்பா போச்சேன்றியா? சொல்லுமா. ஆர்டரா தான் நடக்கும். ரூட் வந்த பிறகுதான் ஸ்டெம் ஆரம்பிக்கும். சொல்லுங்களாம்மா, எனக்கு தெரியாதமா கேக்குறேன். இப்பா ராஜா, சீடுதான் ராஜா. ஃபர்ஸ்ட் ரூட்டு, அதுக்கப்புறம் தான் ஃப்ளமியூல் வருதா? ரேடிக்கல் வந்த பிறகுதான் ஃப்ளமியூல் வருமா அப்படின்னு கேக்குறேன். நம்ம போய் வீட்டை போயிட்டு ஒரு சீடை போட்டு பார்த்துட்டு அதுல எது வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் வந்து சொல்றேன்றியா? சரி, வரும். சைமல்டேனியஸா நடக்கிறது. ஆர்டர்லி சீக்வன்ஸ்லாம் கிடையாது. சரி, ஆர்டர்லி சீக்வன்ஸ் கிடையாது. ஒரு பிளான்ட் growth ஆகிட்டே போகும். யங் லீவ்ஸ் ஒரு இடத்துல ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும், வேற கிளையில ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும், இன்னொரு கிளையில ஃப்ளவர் வரும். புரியுதா இல்லையா? ஆர்டர்லி சீக்வன்ஸ் எல்லாம் நடக்கிறது கிடையாது தான் அர்த்தம். சரிங்களா? ரைட். You are by now aware of the terms seed, seedling, plantlet, mature plant. உங்களுக்கு ஒரு சில டேர்முக்கான அர்த்தம் இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும்னு கேக்குறாங்க. என்னென்ன அப்படின்னா, சீட்னா என்ன,
விதைனா என்ன, அதான் அர்த்தம். யாராவது ஒருத்தர் கரெக்டான டெபினிஷன் சொல்லு. விதைனா என்ன, சீட்னா என்ன? என்னடா நான் தானே நத்திட்டு வந்தேன் மார்பாலஜி. சீட்னா என்னப்பா? ஃபெர்டிலைஸ்டு ஓவியூல், அவ்வளவுதானே? ஆமாயா, கருவுற்ற சூழ் தான் விதை. அதானே படிச்சுக்கிறோம். ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவியூல் கன்வெர்டட் இன்டு சீட், அவ்வளவுதானே, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த சீட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சீட்லிங் அப்படின்னா முளைக்கிறது. சரி, சீட்லிங்னா அதானப்பா. நாத்துன்னு சொல்றோம்ல, நாத்துனா என்ன, அந்த விதை முளைச்சி வர்றதுதான் சீட்லிங். சரிங்களா? பிளான்ட்லெட்னா கொஞ்சம் சிறு செடியா வளர்றது. சரிங்களா? மெச்சூர் பிளான்ட்னா பெரிய மரமா மாறுறது. ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. அப்போ விதை போடுறீங்க, விதை முளைக்குது, தட் இஸ் சீட்லிங். விதை முளைச்சி சின்ன செடியா மாறுது, பிளான்ட்லெட்டு. அந்த சின்ன செடி பெரிய மரமா மாறுது, அது மெச்சூர் பிளான்ட். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ரைட். யூ ஹவ் ஆல்சோ சீன் தட் ட்ரீஸ் கண்டினியூ டு இன்க்ரீஸ் இன் ஹைட் ஆர் கிர்த் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். இது வேற ஒன்றும் உங்களுக்கு தெரியும். மரம் தொடர்ச்சியா வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்படி? லென்த் வைஸும் போகும், வித் வைஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பிளான்ட்ல மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு ஒன்று இருக்குது, ஆக்கத்திஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஆக்கத்திஸோட இதுவே என்னதான், தொடர்ச்சியா பகுப்படையும். சரியா? கண்டினியூஸா டிவைட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு தான் இருக்கு? மெரிஸ்டமேட்டிக்ஸ் தான் இருக்கு. அதனால பிளான்ட் வந்து தொடர்ச்சியா என்ன ஆகும், வளர்ந்துகிட்டே இருக்கும். அது ஹைட்டும் சரி, வித்தும் சரி. However, the leaves, flowers and fruits of the same tree not only have limited dimensions but also appear and fall periodically and sometimes repeatedly. சார், அதே மாதிரி இலை, ஃப்ளவர், ஃப்ரூட்டு இதெல்லாம் ஒரே டைம்ல பூ பூத்து ஒரே நாள்ல எல்லா கனியும் விழுந்துருமா? அப்படிலாம் கிடையாது. அதுல என்ன ஆகும், சைமல்டேனியஸா தான் நடக்கும். ஒரு ஃப்ளவர் வந்து ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடந்திருக்கும், அப்புறம் இன்னொரு ஃப்ளவர் வரலாம். சரியா? இதுவும் என்ன நடக்கும், சைமல்டேனியஸா நடக்கும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட் தான். எல்லா டைம்லயும் ஃப்ளவரிங் ஒரு பிளான்ட்ல இருக்குமா? மாங்காய் எல்லா சீசன்லயும் கிடைக்குமா? கிடைக்காது. அந்த சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. Why does vegetative phase precedes flowering in a plant? அதாவது என்ன சொல்றாங்க, வெஜிடேட்டிவ் ஃபேஸ்னா என்ன, உடல நிலைன்னு நாங்க சொல்றீங்க இல்லையா? ஏன் ஃப்ளவரிங்க்கு முன்னா ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ல why does vegetative phase precede flowering in a plantன்னு கேக்குறாங்க. ஒரு பூக்கும் தாவரங்கள்ல ஃப்ளவர் உருவாகிறதுக்கு முன்னாடி ஏன் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் நடக்குது, தட் இஸ் இலை உருவாகுது அப்படின்றதான் கேள்வி. ஏன் இலை இல்லாம நேரடியா ஃப்ளவர் வந்தா நல்லா இருக்காது, அழகா இருக்காது. ஃப்ளவர் வந்து கீழே லீஃப் இருந்தா தான் நல்லா இருக்கும். அப்படியா? சொல்லுப்பா. growth நடந்து பைட்டோ ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். சரியா? லைட்டு லீஃப்ல பட்டு, சரி, அதுக்கப்புறம் தான் ஹார்மோனல் செக்ரேஷன் நடந்து மாடிஃபைடு ஷூட்டு தான் ஃப்ளவரா மாறும். தானே? இதுதானே பார்க்குறோம். அதான் காரணம் அப்படின்றாங்க. நேரடியா ஃப்ளவர்ன்றது வராது. சரி, ஆல் பிளான்ட் ஆர்கன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் எ வெரைட்டி ஆஃப் டிஷ்யூஸ். கரெக்ட் தானே? பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் நிறைய வெவ்வேறு வகையிலான திசுக்கள் இருக்குதா? பேரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலிரன் கைமா, அப்புறம் சைலத்தில் எடுத்துக்கிட்டா அதுலயே நிறைய இருக்குது. இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்யூஸ் இருக்கு. இஸ் there any relationship between the structure of cell, a tissue, an organ and the function they perform? சார், ஒரு ஆர்கனிசத்துல செல் இருக்குது, செல்லுலாம் சேர்ந்து டிஷ்யூ, டிஷ்யூலாம் சேர்ந்து ஆர்கன், ஆர்கன்லாம் சேர்ந்து ஒரு பாடி ஸ்ட்ரக்சரை உருவாக்குது. அண்ட் இந்த டிஷ்யூலாம் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட பணியை வேற மேற்கொள்ளுதுன்னு சொல்றோம். இதுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் உண்டா? கண்டிப்பா இருக்கு. சரி, இதெல்லாம் சேர்ந்து இந்த இப்போ பர்மனன்ட் டிஷ்யூன்னு பார்க்குறோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட ரோலை செய்யறதுக்காக அந்த மாதிரி மாறி இருக்கும், அவ்வளவுதான். சரியா? அதுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்கானா? இருக்கு அப்படின்றது அர்த்தம். Can the structure and the functions of this be altered? சார், அதோடைய லீஃபோட ஸ்ட்ரக்சரோ அதோட வேலையோ மாறுமா? மோஸ்ட்லி என்ன வேலையோ அது செய்யும். கரெக்டா? சரியா? சப்போஸ் அடாப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாதுகாக்கக்கூடிய வேலையா மாறலாம். பாதுகாத்துனா அந்த லீஃப் வந்து முள்ளா மாறலாம். அது வேறையாகும். இல்லைன்னா எல்லா சீசன்லயும் லீஃபோட வேலை போட்டோசிந்தசிஸ்னா போட்டோசிந்தசிஸ் தான் பண்ணும். சரிங்களா? ஆல் செல்ஸ் ஆஃப் எ பிளான்ட் ஆர் descendants of the zygote. சார், இப்படின்னா என்ன அர்த்தம்?
தாவரங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா செல்லுமே டெசன்டன்ஸ் என்ன அர்த்தம்? பின்னாடியா தெரியாதான் கேக்குறேன். ஆமா, அப்ப அப்ப கரெக்ட் தானே. பிளான்ட்ல இருக்கிற எல்லா செல்லுமே சைகோட்ல இருந்து வந்தது தானே. சைகோட்ல இருந்து தான் என்ன டிவிஷன் மூலியமா வந்திருக்கும்? சைகோட்டு ரித்திகா, சைகோட்டு ஒரு பெரிய பிளான்ட்டா மாறிச்சு. என்ன என்ன டிவிஷன் நடந்திருக்கும்? மைட்டாசிஸா மியாசிஸா? வளர்மாற்றம் நடந்திருக்குமா? டிவிஷன் ரெண்டே ஆப்ஷன் தான், மைட்டாசிஸ் ஆர் மியாசிஸ். மைட்டாசிஸ் தான் நடக்குமா? ஏன் மியாசிஸ் நடக்காதா? மைட்டாசிஸ் தான் நடந்திருக்கும். சரியா? சைகோட்ல இருந்து ஃபுல்லாவே மைட்டாசிஸ் மூலியமா எல்லா செல்லுமே சைகோட்ல இருந்து வந்தது தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ரைட். அடுத்தது, the question is then why and how do they have different structural and functional attributes? சரியா? சரி, அப்ப எல்லாமே சைகோட்ல இருந்து தான் வந்ததுன்னு சொல்றீங்க. அது எப்படின்னா கை காலு பிளான்ட்ல வரும்போது ஃப்ளவர் ஃப்ரூட்னு எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? டெவலப்மெண்ட் இஸ் த சம் ஆஃப் டூ ப்ராசஸ். அப்ப டெவலப்மெண்ட் ஒன்று நடக்கும். அப்ப அந்த டெவலப்மெண்ட்ன்றது ரெண்டு ப்ராசஸை உள்ளடக்கியது. சரியா? அது என்னன்னா, ஒன்னு growth, இன்னொன்னு டிஃபரன்சியேஷன். சரியா? அப்ப வளர்ச்சி ஆக்கத்துல ரெண்டு செயல்முறை இருக்கு. ஒன்று வளர்ச்சி, இன்னொன்னு வேறுபாடு அடைதல். இந்த ரெண்டு ப்ராசஸ் நடந்தா தான் அதுக்கு பேரு என்னன்னு சொல்றீங்க? டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, அந்த பிளான்ட்ல டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். சரியா? டு பிகின் வித், இட் இஸ் எசென்ஷியல் அண்ட் சஃபிஷியன்ட் டு நோ தட் த டெவலப்மெண்ட் ஆஃப் எ மெச்சூர் பிளான்ட் ஃப்ரம் எ சைகோட். பாரு, சைகோட்டுக்கு இன்னொரு பேர் என்ன பாரு? ஃபெர்டிலைஸ்டு எக். அப்ப ஆப்ஷன்ல சைகோட் கொடுக்காம கேட்கலாமா? கருவுற்ற அண்டத்துக்கு பேர் தான் என்னது? சைகோட்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப ஃபாலோ எ ப்ரிசைஸ் அண்ட் ஹைலி ஆர்டர்டு சக்சஷன் ஆஃப் ஈவென்ட்ஸ். சைகோட்ல இருந்து ஒரு ஆர்டரா அடுத்தடுத்த ஈவெண்ட் நடக்குது. அப்பதான் ஒரு பெரிய ஆர்கனிசம் ஒரு பெரிய பிளான்ட் growth ஆகுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? During this process, a complex body organization is formed that produces root, leaves, branches, flowers, fruits, seeds and eventually they die. அதாவது அந்த டெவலப்மெண்டோட ப்ராசஸ்ல காம்ப்ளெக்ஸான ஒரு பாடி ஆர்கனைசேஷன். அப்ப எல்லா வகையிலான டிஷ்யூக்களும் சேர்ந்தது தான் காம்ப்ளெக்ஸ் ஆனதுன்னு சொல்றோம். அது எதெல்லாம் உருவாக்குது அப்படின்னா, லீஃப், ரூட்டு, ஸ்டெம்மு, ஃப்ளவரு, ஃப்ரூட்டு, சீடு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு ஃபைனலா என்ன ஆகுது? செத்தும் போகுது. கரெக்ட் தானே? ஒரு பிளான்ட்டோட மெச்சூர் ஆச்சுன்னா என்ன ஆயிடும்? அதோட லைஃப் ஸ்பான் முடிஞ்சிச்சுன்னா செத்து போயிடும். ஓகேவா? இதுதான் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்ல நடக்கக்கூடிய ஈவெண்ட். The first step in the process of plant growth is seed germination. தாவர வளர்ச்சியில முதல் படிநிலை எதுதான்? விதை முளைக்கிறது. சரியா? விதை ஜெர்மினேட் ஆகும். The seed germinate when favorable condition for growth exist in the environment. சார் எப்ப சார் விதை முளைக்கும் அப்படின்னா, ஃபேவரபிளான கண்டிஷன்ஸ் இருந்தா தான் முளைக்கும். சரியா? இப்போ நீங்க என்ன பண்றீங்க? இப்ப வேர்க்கடலை போடுறோம். வேர்க்கடலைன்னா தெரியுமா? கிரவுண்ட் நோட்டு என்ன பண்றீங்க? நிலத்துல போடுறீங்க. எப்போ போடுறோம்? எப்போனாலும் போடுறோம். எப்போனாலும் போடுறோம் இல்லையே? எப்போ போடுவாங்க? அந்த சீசன் மேபி மழை வரக்கூடிய சீசனா இருந்து, சரியா, ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கரெக்டாக ஓட்டி அந்த சீசன்ல தான் அது பயிர் போடுவாங்க. ஏன்னா அது போட்ட பிறகு மழை வரும், வந்தா அது என்ன ஆகும்? முளைக்கும். சரி, அதுதான் அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன். நீ மாட்டணும் வெயில் வச்சு கிடக்குது, நான் போயிட்டு விவசாயம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு நிலத்துல போட்டா என்ன ஆகும்? சீடு ஜெர்மினேட்டும் ஆகாது, ஏதோ காக்கா குருவி சாப்பிட்டு போகும், அவ்வளவுதான். சரியா? அப்ப பிளான்ட் சீடு ஜெர்மினேட் ஆகணும்னா அதுக்கு என்ன வேணும்? ஃபேவரபிள் கண்டிஷன் வேணும். வா வா வா, நீ வந்து ஒரு மரம் வை, அதான் நல்லா முளைக்கும். நீ ஒரு விதை போடு, நல்லா முளைக்கும். அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷனை கொடுத்து வச்சீங்கன்னா முளைக்கும், யார் வச்சாலும் முளைக்கும். சரியா? ரைட். In absence of such favorable condition, the seeds do not germinate and goes into a period of suspended growth or rest. சார், அந்த சீடுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்கல. நல்ல ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன தான் வேணும்? மாய்ஸ்சர் இருக்கணும், ஆக்சிஜன் கிடைக்கணும், வாட்டர் கிடைக்கணும். புரியுதா? டெம்பரேச்சர் ஃபேவரபிளா இருக்கணும். சரியா? இப்படி இருந்தா தான் அந்த விதை முளைக்கும். அதான ஃபேவரபிள் கண்டிஷன். இதுவே இல்லை, முளைக்காது. அப்ப அந்த சமயத்துல விதை செத்து போயிடுமா? ரெஸ்ட் பீரியடுக்கு போகும். சரியா? டார்மன்சி பீரியடுக்கு போகும். விதை உறக்கம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? போகும். எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வருதோ அப்பதான் என்ன ஆகும்?
ஜெர்மினேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த ஜாமீன் இருக்குதுல்ல, கருணக்கிழங்கா பெருசா இருக்குமேமா, சட்டிக்காரமே. கருணக்கிழங்கு கேள்விப்பட்டது இல்லை? அதான் ஆனா நான் சாப்பிடுவேன், குழம்பு மட்டும்தான் சாப்பிடுவேன், காயெல்லாம் சாப்பிட மாட்டேன். என்னம்மா தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? சரிப்பா ராஜா, அது நம்ம கடைகள்ல பார்த்துருப்பீங்க, அந்த மளிகை கடையில் பார்த்துருப்பீங்க, இல்லை காய்கறி கடையில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நாளாக வச்சிருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். பார்த்துக்கிறீங்க? பார்த்துருக்கீங்களா? அதை வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்றீங்க, வீட்டை நடுங்க. நட்டா முளைக்குமா முளைக்காதா? முளைக்குமா முளைக்காதா? முளைக்காதா? முளைக்கும். சரியா? அந்த கிழங்கு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ல மண்ணுக்குள்ள கிழங்காவே தான் இருக்கும். எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் வருதோ, அதுக்கான ஈரப்பதம் கிடைக்குது, மழை பெய்யுதுன்னா அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிக்கும். அதான் அந்த அந்த காம் பல்ப் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் அப்படிதான். வெங்காயம் இப்போ நம்ம வீட்டில் இருக்குது, வெங்காயத்தை எடுத்து போய் வச்சா வளரலையா? வளருமா வளராதா? வளரும். அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா வளரும். அப்ப அப்படி இல்லாத சமயத்துல ரெஸ்ட் பீரியட்ல இருக்குது, அவ்வளவுதான். விதை உறக்க நிலையில இருக்குது. எப்ப அதுக்கான ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குதோ சீட் என்ன ஆயிடும், ஜெர்மினேட் ஆயிடும், அவ்வளவுதான். சரிங்களா? once favorable condition return, the seeds resume metabolic activities and growth takes place. எப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் நடக்குதோ அங்க மெட்டபாலிசம் வேகமா நடக்கும். சரியா? மெட்டபாலிசம் ஸ்லோவா இருந்தது கூட வேகமா நடக்கும். அதனால தான் நல்லா ஆரோக்கியமான உடம்பை பராமரிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, விதையை ஊற வச்சு ஜெர்மினேட் ஆகும்போது அதுல மெட்டபாலிசம் வேகமா, ரியாக்ஷன் ரேட் வேகமா இருக்கும், அதை சாப்பிட சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்லை. சரி, in this chapter you shall also study some of the factors which govern and control this development process. இந்த சாப்டர் வேற என்ன படிக்க போறீங்க அப்படின்னா, பிளான்ட்ல டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நடக்குது இல்லையா, அத ஒரு சில காரணிகள் என்ன பண்ணுது, கவர்ன் பண்ணுது, அதை பராமரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அண்ட் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றாங்க. these factors are both intrinsic and extrinsic to the plant. சார், அப்ப தாவரங்களோட வளர்ச்சியை கட்டுப்படுத்துவது அல்லது பாதுகாக்கக்கூடிய கண்ட்ரோல் பண்றது ரெண்டு, ஒன்னு இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், இன்னொன்னு எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா என்னென்னலாம் வரும், அகக்காரணிகள் தமிழ்ல சொல்லுவோம்ப்பா, இன்னொன்னு புறக்காரணிகள். எது எதுலாம் பிளான்டோட டெவலப்மெண்ட்ல அல்லது growthல யூஸ் ஆகக்கூடிய இன்டர்னல் ஃபேக்டர்ஸ், லீஃப், ஹார்மோன்ஸ். இப்போ படிச்சிருப்பீங்கல்லப்பா, இப்போ போட்டோசிந்தசிஸ் நடக்கணும்னா நம்ம என்ன சொன்னோம், கவுண்ட் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் முக்கியம்னு படிச்சிருக்குமா? உள்ள குளோரோபிளாஸ்டோட எண்ணிக்கை கரெக்டா இருக்கணும், அப்பதான் போட்டோசிந்தசிஸ் நடக்கும். லீஃப் லேட்டரல் சைடுல இருக்கணும், பக்கவாட்டில் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் படிச்சோம்ல. அப்புறம் இது இலையினுடைய அமைவு, இதெல்லாம் இன்டர்னல் ஃபேக்டர்ல வரும், அகக்காரணிகள் அல்லது ஃபைட்டோ ஹார்மோன்ஸ், இதெல்லாம் அகக்காரணிகள் வரும். அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா சன்லைட்டு, டெம்பரேச்சரு, மாய்ஸ்டரு, வாட்ரு, இதெல்லாம் எதுல வரும், எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ல வரும். சரிங்களா? ரைட். அப்போ டெவலப்மெண்ட் ஸ்டேஜஸை தீர்மானிக்குது இந்த ரெண்டு காரணிகள் தான், அதில் நடக்கும். ரைட். இந்த படத்தை மட்டும் பாரு, இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அப்ப இதுதான் என்னதுப்பா, சீடு. சீடு என்ன ஆகுது, ஜெர்மினேட் ஆகுது. இது பேர் என்னது, இங்க போட்டுக்கிறாங்களே காட்டிலிடன், பிரியுது இல்ல, இதோ பாரு, பிரியுதா? இது இது இல்லப்பா, இந்த பேர் என்னது, புளிய மரத்தோட விதையை போட்டு பாரு, சூப்பரா அந்த காட்டிலிடன் நீங்க பார்க்கலாம். சரியா? காட்டிலிடன். இப்போ ரெண்டு காட்டிலிடன் இருக்கு, அப்போ இது என்னதான், டைகாட் பிளான்ட் தான். சரியா? ரைட். ஓகே. ரைட். இந்த இடத்துல இது சாயில் என்ன, மண் பரப்பு, மண் பரப்புக்குள்ள விதை இருக்கு. விதை இருக்கும்போது என்ன ஆகுது, காட்டிலிடன் வித்திலைகள் தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த ஐஃபோ காட்டைல்னா என்ன, எபி காட்டைல்னா என்ன, இதான் நமக்கு முக்கியம் இந்த படத்துல. சொல்லு. எபி காட்டைல் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். எபி காட்டைல், ஐபோ காட்டைல். சார், எம்பிரியோ ஒண்ணு படிச்சோமா, கருன்னு ஒண்ணு படிச்சோமா, எம்பிரியோனல் ஆக்சிஸ் கேள்விப்படுகிறியா? கரு அச்சு அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த கரு அச்சுனா எது தெரியுமா? இதுதான் எம்பிரியோனல் ஆக்சிஸ். இதுதான் என்னது, எம்பிரியோனல் ஆக்சிஸ். கவனிச்சுக்கோ, இந்த எம்பிரியோனல் ஆக்சிஸ்ல இதான காட்டிலிடன், வித்திலை. வித்திலைக்கு மேலகிற பகுதி, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, வித்திலைக்கு மேலகிற பகுதி எபி காட்டைல். எபினா மேல. வித்திலைக்கு கீழகிற பகுதி ஐபோ காட்டைல். ஜஸ்ட் புரிஞ்சுக்கோ.
இது எம்பிரியோனல் ஆக்சிஸ், கரு அச்சு. கரு அச்சுல வித்திலைக்கு மேல் இருக்கக்கூடிய பகுதி எபிகாட்டைல்னு சொல்லணும். வித்திலைக்கு கீழே இருக்கிறார் பாரு, இவர் என்ன சொல்றோம்? தட்ஸ் ஆல். அதுதான் இங்க காமிச்சிருக்காங்கப்பா. அப்ப இதுதான் இங்கதான் இருக்குது எம்பிரியோனல் ஆக்சிஸ். ஓகே, இங்க கீழே இருக்கிறது யாரு? ஹைப்போகாட்டைல். அப்ப மேல இருக்கிறது யாரு வருது? அவ்வளவுதான்டா ராஜா, அவ்வளவுதான். இந்த படத்துல வேற ஏதாவது இருக்குதாப்பா? ஒண்ணுமே இருக்காது. அப்போ சீடு ஜெர்மினேட் ஆயிட்டு ஒரு பிளான்ட்லெட்டா மாறிடுச்சு, அப்புறம் பெரிய மரமா மாறும். ஓகே, புரிஞ்சுச்சா? எபிகாட்டைல்னா என்ன, ஹைப்போகாட்டைல்னா என்னன்றது முக்கியம். ரைட்? ஓகே, இதோட இருக்கட்டும், மற்றதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.